ஏன்னா ஒரு ரீசன் சொன்னாங்க பாத்தீங்களா? it's a fabulous answer. It's a fabulous answer. Make my word, this girl will be on top 5. இந்த பொண்ணு most intelligent girl. இவன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. What a கிளவர் கேர்ள். பாரு ஆன்சர்ல இல்ல, நான் பார்த்தது எங்கன்னா ஒரு கான்ஸ்பிரசி பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் எடுத்து வச்சா அந்த பொண்ணு. வாட் அண்ட் தாட். வியனாவும் எஃப்ஜேவும் டெலிபரேட் அட்டெம்ப்ட் டு கோ ஜெயில் அப்படின்ற அந்த அட்டெம்ப்ட அழகா இன்னொரு வேல ரெப்ரசென்ட் பண்ணி அதை சொன்னா. இன்டென்ஷனலா அதுதான் மூவ் ஆனு தெரியல, பட் இட் வாஸ் கிளியர் கிளாரிட்டி தட் they both are doing deliberately. அது worst performer ஆகணும்ன்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயே ஒரு பொண்ணு ட்ரை பண்ணி தான் பண்ண மாதிரி இருந்தது. This can't be of studios. ஆக்சுவலா மக்களா அதிக வெறுக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல ரெண்டு பேர் வன்மத்தை காமிச்சுக்கிட்டாங்க. ஆனா அதுல வந்து திவ்யா பாரு திவ்யா சொல்லிக்கிறதுல இருக்கிற வன்மம் வந்து குவைட் நேச்சுரல் தான். அவங்க இந்த ஷோலயே வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் திவ்யாவை எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க வினோத்தை சூஸ் பண்ணதுக்கு திவ்யாவை சூஸ் பண்ண இன் ஆல் தி வே ஷீ இஸ் குவைட் வெரி மச். அத அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து திவ்யா என்ன பண்ணா, சுபிக்ஷா ஒன்னு பண்ணா, வியனா ஒன்னு பண்ணா, அரோரா ஒன்னு பண்ணா, இன்க்ளூடிங் வியனா பண்ணா. அதுல இரிட்டேட்டிங் ஆனா கேரக்டர் விட்டோட சாண்ட்ரா கூட ஒண்ணு பண்ணாங்க. திவ்யா என்னங்க பண்ணாங்க இந்த வாரம் பூரா? திவ்யா ஒண்ணுமே பண்ணல. ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம சும்மா இந்த கேரக்டருக்கான இந்த பிளேலயே ஒரு பெரிய எப்படி ராஜாராணி டாஸ்க்ல வந்து ஒருத்தங்க ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்தாங்களோ அது மாதிரி. இன்னொன்னு ரம்யா ஜோ, அதாவது அவங்கள வந்து நீங்க வந்து அந்த தமிழ் எங்க டச் பண்ணீங்க பாருங்க ஒரு கண்டென்ட். தமிழ்ல நீங்க வந்து திருக்குறள் சொன்னதுனால இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆயிருக்கீங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் லிஸ்ட்ல தானே வந்தாங்க அவங்க. ஆமா, பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஏண்டா இன்னும் என்னென்னடா சைஸா எழுதுவீங்க ஸ்கிரிப்ட? எனக்கு புரியல. அதாவது உசுர குத்து அந்த பார்வதி உசுர குடுத்து நடிச்சிச்சு. அதாவது உண்மையிலே உசுர குடுத்துனா ஒரு சில பேர்லாம் இன்னைக்கு பாத்தீங்களா அந்த சமையல் கட்டுல உட்கார்ந்துட்டு முன்னாடி நாள் அமித்தும் இவங்களும் பேசின ஒரு பாயிண்ட் தான். ஆனா அமித் கிட்டக்க மங்குனி அமைச்சர் அவரு அவ்வளவு நல்லவரா இருக்கிறதுனால அவரை வச்சுக்கிட்டு சீரியஸான சீனும் சீரியஸா எழுத முடியல, காமெடியான சீனும் காமெடியா எழுத முடியல, எமோஷனல் சீனும் எமோஷனலா எழுத முடியல. அவருக்கு இந்த கேம் புரியுதா புரியலையானே எனக்கு பாதி நேரம் புரியல.